TI பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பாக கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு பேரணி. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 2வது வாரத்தில் உலக கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள TI பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பாக கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தலைமை மருத்துவர் விசலாட்சி, குளுக்கோமா கண் நீர் அழுத்த நோய் உலகளவில் மக்களிடம் சரிசெய்ய முடியாத பார்வை இழப்பிற்கு மிக முக்கியமான காரணமாக விளங்குகிறது. குளுக்கோமா பார்வையை மெதுவாக குறைய செய்யும். பெரும்பாலான மக்களுக்கு அந்த நோயால் எந்த அறிகுறிகளும் இருப்பதில்லை. எனவே சிறிதாக பார்வை இழப்பு ஏற்படுகிறது. 40 வயதிற்கு மேற்பட்ட இந்திய மக்களின் 3 விழுக்காடு முதல் 5 விழுக்காடு வரை மக்களுக்கு குளுக்கோமா நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வருந்தத்தக்க விஷயம் யாதெனில் இதில் 50 விழுக்காடு மக்கள் மட்டுமே கண் பரிசோதனை செய்து கொள்கின்றனர். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கிட்ட பார்வை, சர்க்கரை நோய், கண்ணில் காயம், தொடர்ச்சியாக ஸ்டீராய்டு மருந்துகள் பயன்படுத்துவோர் மற்றும் குடும்பத்தில் இரத்த வழி உறவினர்களுக்கு குளுக்கோமா நோய் இருப்பது ஆகியோர்களுக்கு குளுக்கோமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 14 முதல் ஏப்ரல் 14 வரை ஒரு மாதம் எங்களது அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோய்க்கான இலவசமான கண் பரிசோதனை வழங்கப்படும். மேலும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வோருக்கு கட்டணத்தில் 10 விழுக்காடு சலுகைகள் வழங்கப்படும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை அனைத்து ஊர்களிலும் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடைபெறுகிறது என்றார். இதில் மதுரை இந்திய மருத்துவ சங்கம் உறுப்பினர்கள், மருத்துவர்கள் மகாலிங்கம், மீனாம்பாள், அழகு வெங்கடேஷ், அமானுல்லா, ஆனந்தி மற்றும் அண்ணா காலேஜ் ஆப்டோமெட்ரி, CSI நர்சிங் காலேஜ் மற்றும் ஐ பவுண்டேஷன் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பொது மேலாளர் லோகநாதன், மக்கள் தொடர்பு அதிகாரி மேலாளர் விஜயகுமார் உட்பட மக்கள் தொடர்பு குழுவினர் இணைந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். கிளை மேலாளர் சுகுமார் நன்றியுரை வழங்கினார். குளோக்கோமா அல்லது கண்ணீர் அழுத்த நோய்ன்றது கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால வருது. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ சுகர் இருக்கிறவங்க, கண்ணில் அடிப்பட்டவங்க, லாங் டேர்மாக ஸ்டீராய்டு எடுக்கிறவங்க எல்லாருக்குமே கண்ணீர் அழுத்த நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே ஒரு தடவை கண் பரிசோதனை, நம்மளோட சைடு விஷன் குறைஞ்சிருக்கா அப்படின்றதுக்கான பரிசோதனைகளை கண்டிப்பாக பண்ணிக்கணும். குளோக்கோமாக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் மைல்ட் ஸ்டேஜஸில், இல்லை லேசர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சர்ஜரிஸ் இருக்குது. அட்வான்ஸ் சர்ஜரி, ட்ரெபெக்லெக்டமி, மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட 40 வயதுக்கு மேலே எல்லாருமே கண் ப்ரெஷர் இருக்கா அப்படின்றத செக்அப் பண்ணியிருக்கணுன்ற அவேர்னஸ்க்காக மார்ச் 8லேருந்து 14 வரைக்கும் குளோக்கோமா அவேர்னஸ் வீக் உலக அளவில் அனுசரிச்சுட்டு வராங்க. ஸோ அதை பயன்படுத்தி அனைவரும் கண்டிப்பாக கண் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். கண்ணில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, ஹை ப்ரெஷர் இருக்குது. அது முதல்ல ப்ரெஷருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அப்புறம் கேட்கறதுக்கு சேர்த்துக்கிறதுனால முதல்ல கேட்கறதுக்கு செய்யக்கூடாது. முதல்ல ப்ரெஷர் பண்ணணும். பண்ணாங்க. அது ஒரு 15 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப 15 நாள் போட்டு ட்ராப்ஸு டெய்லி போட்டுருந்தாங்க. 5 தடவை 4 தடவை போட்டே இருந்தேன். அப்புறம் 15-20 நாள் அப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க. கேட்ராக்டு பண்ணுறாங்க. கேட்ராக்டும் பண்ணியாச்சு. இப்போது 20-25 நாள் ஆச்சு. இப்போ ட்ராப்ஸ் போட்டே இருக்கேன். இப்போ நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டல் விஷயமா நல்லா கவனிக்கிறாங்க. வேறு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அவங்க அரவணைப்பதெல்லாம் செய்ய முடியல. அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஸ்டாஃபும் நல்லா இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க. உலக செய்தி மற்றும் உள்ளூர் செய்திகளை காண துலாம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.